the Lord. அப்படி என்றால் அருமை இரட்சகருடைய வருகை எப்பொழுது இருக்கும்? When these things happen, there will be a question for us. When will be the coming of the Lord take place? அருமை இரட்சகருடைய வருகை நாட்களில் மீட்கப்பட்டவர்கள் அடைய வேண்டிய ரட்சிப்பின் நிலை என்ன என்பதை நாம் மிகவும் லகுவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, புறஜாதியினர் பூரண ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்களாய், அதற்குரிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களாய், அவர்களுடைய ஐக்கியம் என்ற ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்ற சபை அங்கே எழுப்பப்பட வேண்டும் என்று அறிய முடிகிறது. The coming of the Lord has a greater sign that a group of people, the God's bride, the Lord's bride, who is separated from the world, received the glorious gospel of salvation, having the fellowship of saints. In such a way, this beautiful group of people are converted to be the bride of the Lamb. This glorious church is getting prepared for God's coming. ரெண்டு பகுதி ஜனங்களிலிருந்து பொல்லாத வலுசற்பத்தை ஜெயித்தவர்கள் நிறைவடைகிற வரைக்கும் அல்லது மீட்படைகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். மீட்படைந்த நிலையிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. The Lord is still patiently waiting for the salvation and redemption of both group of people. When the completion of this salvation take place from both the groups, then our Redeemer will be appearing. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது முதலாவது நாம் அறிந்தபடி புறஜாதியாருடைய மீட்பு நடைபெற வேண்டும், அது நிறைவேற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு வருவார் என்று நாம் அறிய முடிகிறது. So we could able to understand that the salvation of the Gentiles has to be take place and completed. நாம் புறஜாதியாருடைய மீட்பை குறித்து இப்பொழுது நாம் தியானம் செய்வோம். We are going to meditate about the salvation of the Gentile people. முடிவு வரைந்த நிலை நிற்பட ரட்சிக்கப்படுவான் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் காலம் உபத்திரவம், மகா உபத்திரவம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஏழுடைய ஆட்சியின் முடிவுதான் முடிவு என்று சொல்லப்படுகிறது. So the end of all the tribulation period and the great tribulation period, all of these things has to be take place, then the end will come. புறஜாதியாருடைய மீட்பு வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் முடிய உள்ள வேத பகுதியிலே உபத்திரவத்தின் வழியாக அவர்கள் வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் வாசிக்க முடிகிறது. வானத்திலே மிகாவேலும் அவருடைய சார்ந்தவர்கள் வலுசற்பத்தோடு சார்ந்த யுத்தம் பண்ணினார்கள், சாத்தானை பூமியில வெட்டி தள்ளினார்கள். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஆட்டுவிட்டு ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போய் 1164 அளவும் போஷிக்கப்படும்படி பறந்து போனாள் என்று வாசிக்கிறோம். Revelation chapter 12, for the entire chapter, and especially in verses 9 to 11 and verses number 14 speaks about the tribulation period which this Gentile church is going through, and what are the sufferings the Gentile church is facing together. It's written in verses number 14, but the woman was given 2 wings of a great eagle, that she might fly into the wilderness to her place, where she is nourished for a time and times and half a time from the presence of the serpent. முடிவான காலத்தில் புறஜாதியானவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்றாலே உபத்திரவம். முதல் 3 ஆண்டு காலத்திலே மிருகம் கள்ளத்தீர்க்க தரிசியோடு நேரடியான யுத்தம் புறஜாதியில் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றில் முடிவுரை என்று அவனை தோற்கடிக்கின்றவர்களே முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டவர் என்ற பொருளாக இருக்கிறது. In
always the end speaks about tribulation. The people of God, the church, the Gentile church who keeps their salvation until the end, those who stood fast in the tribulation, they suffer all the persecutions and still they protect their salvation. Until the last time of the tribulation, they will be considered as the church and bride of the Lord. They only will be cleansed by the blood of the Lamb, and they will be considered as the bride of the Lamb of God. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். Revelation chapter 12 verses 9 and 10. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வாசி. மரணம் நேரிடுவதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புறஜாதிகளை மீட்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் முதல் அந்திக்கிறிஸ்து முதல் ஆண்டு காலத்திலே அவனை நேருக்கு நேராக எதிர்த்து அவனுடைய வாசஸ்தலமான 2ஆம் வானத்திற்கு மறுமனையில் சென்று அவனோடு யுத்தம் செய்த அவன் பூமியிலே வெட்டி தள்ளுகிறார்கள். தள்ளப்பட்ட சாத்தானை அவன் ஆட்சியில் அவனை அகற்றுகிறார்கள். அப்பொழுது ரட்சிப்பு பூர்ணமடைகிறது. 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நாம் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்து அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அவன் தோற்கடிக்கப்படுகிற பொழுதுதான், அவனை தோற்கடித்தது நிமித்தமாய் புறஜாதிகள் இருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரட்சிப்பு சாத்தானை ஜெயித்த நிமித்தமாய் பூர்ணமடைகிறது என்று நாம் அறிய முடிகிறது. The salvation of Gentiles is they are considered as the saints of the Lord. So once they gloriously overcome the devil, they directly fight with the devil, the serpent, face to face, and defeat him in the second heavens, which was called as the throne of the devil. They directly fight with the devil and overcame the devil with the blood of the Lamb and by the word of their testimony. In such a way, they didn't allow their lives also to be face the death. And because of their overcoming faith and victory, they were considered to be qualified to be called as the saints of the Lord. In such a way, they inherit the name called to be the bride.